Hi guys, வணக்கம். இப்போ நம்ம HTML பேசிக்ஸ் என்னென்ன வேணும், என்ன பண்ணணும், HTML எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸை பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், we can use notepad or text editors. ஸோ இப்போ நம்ம ஒரு கோடிங் போடணும் அப்படின்னா அது எங்கே போடுறது? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் நோட்பேட் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்பேட் பை டிஃபால்ட்டாக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே கொடுப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட், சப்ளைம் டெக்ஸ்ட், ஆட்டம் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது? டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட். அதுக்குள்ளே போய்ட்டு அதில் ஃபஸ்ட்டு code.visual-studio code அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னாலே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்றத கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு சப்ளைம் வேணும்னா சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளைம் டெக்ஸ்ட் கிடைக்கும். அதில் நீங்கள் சேம் ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சப்ளைம் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ளைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடும் சரி, சப்ளைம் டெக்ஸ்ட்டும் சரி, இட்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். ஸோ இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ கோடிங் எல்லாத்துலேயும் சேமாக தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதர் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் சப்ளைம் டெக்ஸ்ட். இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், write HTML code and save file name with .html extension அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நத்திங் பட் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு HTML கோடு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. அதை கோடிங் போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா .html அப்படின்னு சேவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு PDF ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் போட்டுட்டு .pdfன்னு இருக்கும், இல்லை வேர்டுன்னா .wordன்னு இருக்கும். இதுவே MP3 ஃபைல்னா .mp3ன்னு முடியும். இதுவே ஒரு வீடியோ ஃபைல்னா .mp4 அப்படின்னு முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது HTML ஃபைல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக .html அப்படின்றத சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இது விசுவல் ஸ்டுடியோ கோட். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ perfect angle .html அப்படின்னு சேவ் பண்ண சொல்கிறாங்க. இதே நீங்கள் docன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது டாக் ஃபைல் ஆயிரும். ஓகேங்களா? இதே pdfன்னு கொடுத்தீங்கன்னா அது pdf ஃபைல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இது HTML அப்படின்றதுக்காக நம்ம HTML ஃபைலும் கொடுக்குறோம். அவ்வளோதான். நீங்கள் இங்கே என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு என்ன வேணாலும் டைப் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேராகிராஃப், இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு, லிஸ்ட்டு, டேபிள், இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இது எப்படி உங்களுக்கு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. உள்ளே நம்ம கோடிங் எதுவும் போடல. ஒரு ஃபைல் வெறும் எம்டி ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேர்ட் பாயிண்ட், ஆல் HTML டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் ஸ்டார்ட் வித் டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட், அதாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது டேக் அப்படின்னு சொல்லுவோம். HTML பார்த்தீங்க அப்படின்னா டேக்னு சொல்லுவோம். அதாவது நான் மறுபடியும் கோடிங் விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஃபைல் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக் டைப் அப்படின்றது வந்துடும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா?
அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் டிக்ளரேஷன் பண்ணணும். அதாவது இது வந்து HTML5 வெர்ஷன் அப்படின்றத வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபோர்த் பாயிண்ட், HTML document itself begin with HTML and ends with /HTML சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா HTML அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகணும் கம்பல்சரி. அப்புறம் க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா /HTML, அதாவது இந்த ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னாலே அது வந்து இந்த ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னாலே இந்த HTML இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க, இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் வந்து எக்ஸப்ஷனல். ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாக் டைப் HTMLனு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நான் வந்து HTML5 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ இது மட்டும் ஒரே டைம். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? மற்ற எல்லா டேக்ஸுக்கும் க்ளோசிங் டேக்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷனல் க்ளோசிங் டேக்ஸ் வந்து இருக்குது. அதை நான் வந்து போக போக நான் வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் HTML ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த HTML க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு HTML ஃபைலும் பிகின்ஸ் வித் HTML டேக். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேக்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து டேக். இது வந்து க்ளோசிங் டேக். இது ஸ்டார்டிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து சொன்ன மாதிரி பேராகிராஃப் டேக் வரலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இமேஜ் டேக் வரலாம். இல்லை அப்படின்னா ஹெட்டிங் டேக் வரலாம். இந்த டேக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இது வந்து இதோட டெக்னிக்கல் டேர்மோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட், தி விசிபிள் பார்ட் ஆஃப் த HTML டாக்குமெண்ட் இஸ் பிட்வீன் பாடி டேக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து HTML வந்து ஸ்டார்டிங் டேக். அதுக்கப்புறம் எல்லா HTML இந்த மாதிரி HTML ஸ்டார்ட் ஆகி HTML க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டார்ட் டேக், இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் டேக். சேம் ஆஸ் யூஷுவல். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? பாடி டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? HTML வந்து ஸ்டார்ட் ஆகணும். பாடியில் வந்து தான் நம்ம வந்து பேராகிராஃப் டேக்காக இருந்தாலும் சரி, இமேஜ் டேக்காக இருந்தாலும் சரி, இமேஜ், லிஸ்ட்டு, ஹெட்டிங்கு, அப்புறம் டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்குள்ளே தான் கொடுக்கணும். அதாவது ஒரு வெப்பேஜில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிறது எல்லாமே. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ளைமாக போகிறேன். சப்ளைம் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதுதான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி டேக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் லிஸ்ட் ஆகாததை வந்து வேறு எங்கேயாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு சாம்பிள் ஃபைல் இருக்குது, skeleton.html. skeletonனா ஒன்றும் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். டாக் டைப் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே HTML ஓப்பன் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? HTML ஓப்பன் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாடி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நல்லா பாருங்கள், HTMLக்குள்ளே ஹெட் ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது அந்த HTMLக்குள்ளே தான் பாடி இருக்குது. ஆனால் ஹெட்டுக்குள்ளே பாடி கிடையாது. ஓகேங்களா? ஹெட்டு தனியாக இருக்குது, பாடி தனியாக இருக்குது. அதாவது HTML வந்து பேரண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெட்டுன்ற சைல்டும் இருக்காங்க, பாடின்ற சைல்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது விசிபிள் ஆகிறது எல்லாமே வந்து இந்த பாடிக்குள்ளே தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பட் இவங்க சொல்ல வர்றது இதுதான். அதாவது HTMLனு ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெட் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான், பாடின்ற ஒரு பையன் இருக்கான். ஓகேங்களா? ஹெட்டில் வந்து கொடுக்குறது யாருக்கும் எதுவும் தெரியாது.
நீங்கள் பாடிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் பேஜில் எல்லாருக்கும் விசிபிள் ஆகிற மாதிரி தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சிம்பிள். இப்படி வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து HTML எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பை.